மத்த வண்டிங்க எங்கங்க ஊர்வலமா பின்னாடி வராங்களா என்ன? ஆமா, அவங்க பின்னாடி வராங்க. முகூர்த்த நேரம் போயிட்டே இருந்துச்சு. அதான் நாங்க மாப்பிள்ளைய அழைச்சிட்டு முன்னாடியே வந்துட்டோம்னா சரியான நேரத்துல எல்லா வேலையும் நடக்கும்ல. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்க பரவாயில்ல. அப்புறம் இதை உங்க சொந்த வீடாவே நினைச்சுக்கோங்க. கொஞ்சமும் சங்கோஜப்படாதீங்க. ஏதாவது தப்பு நடந்தா நான் முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் உள்ள ஏற்பாடு பண்ணிருக்கு, நீங்க வாங்க. சரிப்பா, நீங்க அங்கிள உள்ள கூட்டு போங்க. நான் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரிப்பா, நீங்க வாங்க. என்ன முதல்ல பாக்க விடு. எதுக்கு தள்ளி விடுற? நீ மட்டும் தனியா பாப்பியா? என்னையும் பாக்க விடு. நானும் என்னோட வருங்கால மாமாவை பார்க்கணும். மாமா, நான் லில்லி, அப்புறம் நான் டுல்லி. என் வேலை முடிஞ்சிருச்சுமா, போங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு இனிப்பு கொடுங்க. அத்தான், நாங்க எல்லாரும் அஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ். சரி அத்தான், அஹானாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. வலிக்குது அவளுக்கு. கஷ்டமா? என்ன கஷ்டம்? அவங்களுக்கு எங்க வலிக்குது? மனசு வலிதான் அத்தான். உங்களோட நிலைமை நார்மலா தானே இருக்கு அத்தான். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, கண்ணனுக்காக ராதா எப்படி காத்துக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி கண்ணனும் அவளை பார்க்க துடிக்கிறாரு. ஏன் நீ காத்து கிடக்கணும்? காத்திருந்தது இப்ப முடிஞ்சிருச்சு. நான் என்னோட ராதையை கூட்டிக்கிட்டு போக வந்துட்டேன். நீயா வந்தா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அண்ணா சாயங்காலம் வந்து மண்டபத்தில இருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. அஹானா கண்ணா. அம்மா அம்மா, நீங்க இங்க எல்லாம் சரியா இருக்குல்ல? ஏதாவது பிரச்சனையா அம்மா? அஹானா, என்ன நடக்கும்? நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க? கேளு, உன்னோட மாப்பிள்ளை ஊர்வலம் வாசல்ல வந்து நிக்குது. நான் விதவை இல்லையா, அதனால மாப்பிள்ளைக்கு வரவேற்பு ஆர்த்தி என்னால எடுக்க முடியாது. அதனாலதான் உன் பெரியம்மா பண்றாங்க. என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. என் செல்லத்துக்கு யார் கண்ணும் பட்டுடக்கூடாது. என்னோட செல்லமான பொண்ணு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மாலை மாத்துறதுக்கு கூப்பிட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடி எடுத்து வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, அப்புறம் நாளைக்கு காலையில ஒண்ணு அனுப்பி விடுறது. அப்புறம் நிரந்தரமா என் புள்ள என்னை விட்டுட்டு போயிடுவா. ஆனா இன்னைக்கு கூட நான் உன்னை அடிக்க கை வாங்கிட்டேன். நான் என் கைகளுக்கு எவ்வளவு வலி கொடுத்திருக்கணும். நான் உனக்கு கொடுத்த வலியை விட அதிகமா. அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கும். இல்லம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இங்க பாரு, இத்தனை வருஷத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தாங்கி இருக்கோம்ல. ஆனா எனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நீ உறுதியா என் கூடவே நின்ன செல்லம். நாம எவ்வளவு வலிகளை தாங்கி இருக்கோம். அப்புறம் ஒன்னா சேர்ந்து எவ்வளோ கனவுகள் கண்டோம். போதும், இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் நீ என்னை நிரந்தரமா விட்டுட்டு போயிடுவ. ஆனா அஹானா, நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதம்மா. நான் விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான். நீ உன் புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க மனசை ஜெயிக்கணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும். பாரு அஹானா, படிப்புங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிறது இல்லம்மா. எனக்கு தெரியும் உனக்கு கனவு இருந்துச்சு, நீ BA பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகணும்னு. உன் அப்பாவோட கனவும் அதுதானே அஹானா? ஆனா எல்லா கனவும் நிறைவேறது இல்லம்மா. சில கனவுகள் எப்பவும் முழுமை அடையாமலே போயிடுது. ஆனா ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கும். இந்த வீட்டுல இவங்க இதுக்கப்புறம் உனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நீ உன் புகுந்த வீட்டுல தான் இருந்தாகணும். எப்படியாவது நீ அவங்க மனசை ஜெயிச்சே ஆகணும். அண்ணா, முன்னாடி பூக்கடை இருக்கு, அங்கதான் நல்ல கல்யாண மாலை கிடைக்கும். நல்லது.
இந்த மாலை என்னோட வருங்கால மனைவி அஹானாவுக்காக. அம்மா, உங்களுக்கு அவமானம் வர்ற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல தான் பயமா இருக்கும்மா. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியாளா இந்த வீட்டோட முழு வேலையையும் செய்ய வேண்டி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அப்பவும் இவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்கம்மா. இப்போ யாரும் உங்களை பார்த்துப்பா. அஹானா, மகளே, இங்க பாரு. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. நான் என்ன பார்த்துக்கிறேன். அம்மா, உங்களை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அஹானா, நான் சொன்னேன்ல உன்கிட்ட, நான் என்ன பார்த்துக்கிறேன். அப்புறம் அதுவும் இல்லாம செல்லம், போன்ல நாம பேசிக்கிட்டு தானே இருப்போம். அப்புறம் நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு கூட வருவேன்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உன் புகுந்த வீட்டு ஆளுங்க ரொம்ப நல்லவங்க. என்ன உன்கிட்ட கண்டிப்பா பேச விடுவாங்க. இல்லம்மா, வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒருவேளை அவங்க உங்களை ஏதாவது தப்பா பேசினாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நான் சொல்ற வரைக்கும் நீங்க என் வீட்டுக்கு வராதீங்க. சரி அஹானா, நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படியே நடக்கும். கடைசியில உன் சந்தோஷத்துல தானே என் சந்தோஷமும் இருக்கு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. The number you are trying to call is currently not reachable. அஹானா, எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடு. இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட தான் ஆகிடுவ. விதியோ இல்லை உன்னோட வருங்கால புருஷனோ யாராலும் என்னை தடுக்க முடியாது. இன்னைக்கு என்னோட நிறைவேறாத ஆசையை நான் நிறைவேற்றிக்க போறேன். அதுக்கு இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி. அட, எதுக்கு பயப்படுற கண்ணா? உனக்கு கல்யாணத்தை நினைச்சு பயமா இருக்கா இல்ல புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கா? அட, ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும் மகானா. ஆனா போக போக எல்லாம் சரியாகிடும்மா. நம்ம புருஷனோட ஆசீர்வாதமும் அன்பும் கிடைச்சதுன்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா தெரியும் மகானா. அதுவும் இல்லாம என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப தங்கமான மனசு. பாரு, அவரு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. உனக்கு எப்பவுமே எந்த குறையும் வராத மாதிரி அவரு பார்த்துப்பாரு. அஹானா, என் மனசு சொல்லுதும்மா, நீ அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அம்மா, நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு எதுக்கு பயமா இருக்குன்னு? ஒருவேளை மதுர் இங்க வந்துட்டானா என்ன ஆகும் அம்மா? கடவுளே, எங்க அம்மாவுக்காக அப்படி எதுவும் நடக்க விட்டுறாத ப்ளீஸ். எங்க அம்மா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. ராக்கி, இருக்கிறதுலே அழகான மாலையா எடுத்துட்டு வா. இன்னைக்கு என் தேவதை கூட எனக்கு கல்யாணம். அப்புறம் ஆமா, எந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தர் மனைவியா ஆக போறாளோ அவளை இன்னைக்கு நான் என்னோட மனைவியா ஆக்கிக்க போறேன். அஹானா, என்ன யோசிக்கிற கண்ணா? இல்லம்மா, நான் ஒன்றும் யோசிக்கல. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அதுவும் இல்லாம எது வரைக்கும் என்னோட அம்மாவோட ஆசீர்வாதம் என் மேல இருக்கோ அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? ஏம்மா நீங்க உங்க விளையாட்டை எல்லாம் நிறுத்துங்க. சடங்குகள் எல்லாம் முடிக்கணும்ல. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. அப்புறம் அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவா சொல்லிடுறேன். என் நாத்தனாரை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. கல்யாணம் ஆகி 2 நாள்ல அவ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இங்க பாருங்க பொண்ணுங்க, பிறந்த வீட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருது. அவங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு இல்ல, அவங்க புகுந்த வீட்டுல அவங்கள ராணி மாதிரி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு காட்டத்தான் வருவாங்க. என் தம்பி மாதிரி பையன் கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். பாருங்க, உங்க பொண்ணுக்கும் எந்த குறையும் வராம அவன் பார்த்துப்பான். நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருங்க.
சரி சரி, ஸ்வீட் சாப்பிடுங்க. ஐயோ இல்ல கொஞ்சமா போதும், நிறைய வேண்டாம். என்ன மாப்பிள்ள சார், இப்போ என் கையால ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களா? ஆனா கையால மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, நான் அதிகமா இனிப்பு சாப்பிட மாட்டேன். சரி, அப்போ சும்மா கொஞ்சமா சாப்பிடுங்க. போதும், முடிஞ்சதா உங்க வேலை? மாப்பிள்ளைய இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க வைப்பீங்க? போதும், அவரை உள்ள விடுங்க. ஆமா ஆமா முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. அப்புறம் அட பொண்ணுங்களா, சீக்கிரமா உங்க தோழிய மண்டபத்துக்கு கூட்டி வாங்க. ஜூஸ் பத்திர அரிசி முகூர்த்தம் போயிட்டு இருக்கு. சரி சித்தி. என்ன ஆச்சு அஹானா? இப்போ என்ன யோசனையில இருக்க நீ? அப்புறம் நீ ஜன்னல் வழியா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல இப்போ நான் ஒன்றும் எதுவும் பார்க்கலையே. ஏய் பைத்தியமே, அஹானா ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாப்பிள்ளையவே பாத்துக்கிட்டு இருந்திருக்கா போல. சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே. வேற என்ன அஹானா, இப்போ நாங்க என்ன சொல்லணும்? இப்போ நீ வந்து படபடக்கிறத நிறுத்து, வா மண்டபத்துக்கு போலாம். உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, வா. என்னைய கூட்டிட்டு வர சொன்னாங்களா? போலாம் போலாம் போலாம். அடடா, அச்சச்சோ, எவ்வளவு வெக்கம் கெட்டவளா இருக்க நீ. ஏய், இப்போ நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு அப்புறம் எதுக்கு வெக்கப்படணும்? அதுவும் இல்லாம இப்போ நீங்க தானே போக சொன்னீங்க, அதுக்கு தான் நான் போக ஆரம்பிச்சேன். ஆமா, நாங்க தான் போக சொன்னோம். ஆனா அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? ஓடி போய் மண்டபத்துல நிப்பியா சொல்லு அஹானா. நீ தான் கல்யாண பொண்ணு, நீ இப்படி போறதா கொஞ்சம் சொல்லு. மண்டபத்துல யாராச்சும் பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? நீ எங்க கூட தலைய குனிஞ்சுக்கிட்டு பொண்ணு மாதிரி மெதுவா நடந்து வா, போதும். நீங்க தானே முதல்ல என்னைய நடக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் வந்து போக ஆரம்பிச்சேன். இப்ப தலைய குனிஞ்சுக்கிட்டே நிப்பியா இல்ல நடப்பியா? நட. நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். கொஞ்சம் மேடைக்கு பொண்ணை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் ஆகட்டும். சரிங்க ஐயரே, நான் பாக்குறேன். ओ 16 बरस के 2 कदम चौखट के बाहर क्या गए, तेरी कुड़माई के दिन आ गए। हाय बनो परदेसिया के देश के, चौबाग तुझको बागे, तेरी कुड़माई के दिन आ गए। ले रहे सब नाए तेरी, माई बाबुल का घर बार है, गेंदा गुलाबों से सजे, डोली तेरी तैयार है, झूलों के मौसम वो तेरे, हमसे रोके ना गए, तेरी कुड़माई के दिन आ गए, तेरी कुड़माई के दिन आ गए। அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம இப்போ கல்யாண சடங்குகளை எல்லாம் உடனே ஆரம்பிக்கலாம். ஆமா மதுசூதன் அவர்களே, என் தரப்புல இருந்து முழு சம்மதம். அப்புறம் நேரத்தோட கண்டிப்பா எல்லா வேலையும் முடியணும். அட, இது என்ன இது? இங்க நம்மள வரவேற்க யாருமே இல்ல. பையன் வந்துட்டான்ல, அப்புறம் இந்த வண்டி யாருது? அட, மாப்பிள்ளை வீடா இருக்கும். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்கன்னு. அவங்களாதான் இருக்கும் போல. இவங்க ஏன் மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ண வண்டியில வந்திருக்காங்க? யாருக்கு தெரியும்? வா, உள்ள போய் சொல்லலாம். யாராச்சும் அவங்கள வரவேற்க சொல்லி. ஆமா வா போய் சொல்லலாம். என்னாச்சு இப்போ? யாரையாவது கூப்பிடுங்க.
இல்ல நேரடியா மண்டபத்துக்கே போயிடலாமா? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அண்ணா நம்ம நேரம் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மாதவண்ணா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க. அவங்கள வரவேற்க மாட்டீங்களா? யார் சொன்னா? நாங்களே பார்த்துட்டு வர்றோம். அவங்க தப்பா நினைக்க போறாங்க. அங்க வரவேற்க யாருமே இல்ல. அதான் நாங்க உங்க கிட்ட சொல்ல வந்தோம். சரி, நான் பாக்குறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க யாரு? உங்களுக்கு எங்களை அடையாளம் தெரியலையா? வரப்போற மாப்பிள்ளையே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அட, உங்க தங்கச்சி கூட இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீங்க என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளை தான் மண்டபத்துல இருக்காரே. அப்புறம் மாப்பிள்ளை கோலத்துல இந்த இன்னொரு பையன் யாரு? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை தப்பா வேற கல்யாணத்துக்கு வந்துட்டாங்களோ என்னமோ. அப்படி எப்படி நடக்கும்? யாருக்கு கல்யாணமோ அவருக்கு தெரியும்ல எங்க போகணும்னு. ஏதோ எங்க தப்பா இருக்கு. யாரு நீங்கெல்லாம்? அப்புறம் என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க? அஹானா, இங்க பாரு, உன் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்றாங்க. இங்க வா, இவங்களுக்கு சொல்லுடா உனக்கு யாருன்னு. அஹானா, என்னோட அஹானா. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. அஹானா, யாரு இந்த பையன்? உனக்கு இவனை தெரியுமா? என்னமோ தெரியல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அட, இங்க என்னதான் நடந்துகிட்டே இருக்கு? யாரு இவங்கெல்லாம்? அண்ணா, அர்ஜுன் இங்க நின்னுட்டு இருந்தா. பொண்ணும் கூட வந்துட்டா. ஆனா என்னன்னு தெரியல, எங்க இருந்து இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னு தெரியல. அண்ணா, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தோணுது. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வேற அட்ரஸா இருக்கும். இங்க பாருங்க, எங்க மாப்பிள்ளை ஏற்கனவே இங்க வந்துட்டாரு. நீங்க இதை விடுங்க. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நிறுத்து. நாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். யாரை கல்யாணம் பண்ண வந்தோமோ அந்த பொண்ணு இங்க தானே இருக்கா. அஹானா, அஹானா. அஹானா, யாரு இந்த பையன்? உனக்கு இவனை தெரியுமா? அஹானா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன்னு சொல்லுவியா? யாரு இந்த பையன்? நீ யாரு? உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. வணக்கம், நான் மதுரால் தான். ஓ, அப்ப காலையில நீ தான் ஃபோன் பண்ணியா? காலையில நான் தான் ஃபோன் எடுத்தேன். காலையில போன் நான் தான் பண்ணேன். ஆனா யாரு போன் எடுத்தாங்கன்னு தெரியல. என்னோட சொந்தக்காரங்க யாரோ எடுத்தாங்க. உன் வாயை மூடு. காலையில நான் தான் ஃபோன் எடுத்தேன். என்கிட்ட தான் நீ பேசின. அப்புறம் நீ தானே ரொம்ப தப்பா பேசின. இப்படி நீ தப்பா பேசுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா என்னோட மனசு ஆசைப்பட்டுச்சு. போடா. ஏங்க, இது இங்க என்ன நடக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா? அக்கா, இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளா இருக்கா.
பெரியாத்தக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டாங்க. நிஜமாவே அஹானாவுக்கு அந்த பையனோட தொடர்பு இருந்துச்சு அக்கா. ஆக்கா ரவுடி மாதிரி இருக்கான்ல இவன். அஹானா, யாருமா இந்த பையன்? யாரு இவன்? யாரு? உன் பொண்ணை பாத்தியா? என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கான்னு? எங்க இருந்து இந்த பையன் வந்தான்னு தெரியல. அஹானாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். மத்தவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியும் தானே? அப்படித்தானே? இல்ல மருமகளே, நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு இத பத்தி நிஜமாவே எதுவும் தெரியாது. அஹானா என்கிட்ட இது விஷயமா பேசுனதே இல்ல. அவ யாரையாவது லவ்வோ இல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு. ஆமா உன் பொண்ணு அஹானா என்ன அப்படியே ரொம்ப உத்தமிப்பாரு. நான் இப்பவே சொல்றேன், அம்மா பொண்ணு உங்க 2 பேர்னாலையும் எங்களோட இந்த குடும்பத்துக்கு ஏதாவது தப்பான பேர் வந்துச்சுன்னா உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். அஹானா, இங்க என்னதான் நடக்குது? உனக்கு இந்த பையனை முன்னாடியே தெரியுமா? உனக்கு ஏற்கனவே இவனோட பழக்கம் இருந்தா அப்புறம் எதுக்கு என்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன?